இதுதான் வந்து எங்களுடைய அம்மாவின் அம்மா வாழ்ந்த வீடு. இப்படி இந்த வாசலால் வரைக்கும் இதில் ஒரு கதிரை எப்போவுமே இருக்குது. கிணத்தடி இங்கேருந்து தூரம் அப்புறம் வந்து வாங்க ஃபுல்லாக எல்லாம் பற்றி ஒரு ஃபயர் சர்வீஸுக்கு எல்லாம் கோல் வண்டி அதெல்லாம் பெரிய சம்பவம். இது கலண்டர் போல எனக்கு. இப்போ வேட்டி கட்டணும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது, அதனால் வேட்டி கட்டிப்பா. உனக்கு தெரியுமா கொழுக்கட்டை ஏன் கொட்டுற தெரியுமா? என்னடா தெரியாதுன்றாடா. போட்டுவினா பேனை மற்றது காசு பிஸ்கெட் சாக்லேட்ஸ் அப்படி கணக்கு விஷயங்கள் கொட்டுவினோம். கொட்டைக்கு எது எது முதலாவதாக எடுக்கிறாரோ அதில் நல்ல தேர்ச்சி வருவார். ஏதோ சொன்னவர் ராசியமா சொல்ல போனவர் அண்ணா தம்பி என்று அவையில் சொன்னா எங்கள்ட்ட நேரடியா சொல்லிக்க அது போகாம இருக்கல. அது மனங்க கடைசி மட்டும் காசு எடுக்கல. நாங்க அரசியா கொடுத்துட்டு அடே காசு தேவடா வாழ்க்கைக்கு வச்சு கொள்றாது அப்படின்ற மாதிரி என்ன எடுக்கிறானோ அதுதான் வந்து பேன் எடுத்துரு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். தாய்லாந்து போயிட்டு வந்து எங்களுடைய குடும்பத்தில் உறவினர்கள ஒரு குடும்ப நிகழ்வு ஒன்றுக்கு இன்றைக்கு போகிறோம். தொப்பி போட்டு கொண்டிருந்தான். இன்றைக்கு தான் தொப்பி அலட்டிக்கிறேன் பாருங்க. சும்மா வைக்கேண்டா வைக்க இப்படி ஒட்டை அடிச்சுட்டு நிற்க சும்மா சொர்க்கம் தெரியுது. சரி, இன்றைக்கு என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடக்கத்துலேருந்து எங்களோட காணொலி தொடக்கத்துலேருந்து பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு மருமகனுக்கு கொழுக்கட்டை கொட்டுறது, அதாவது அந்த பள்ளி கொழுக்கட்டை கொட்டுறேன்னு சொல்லிவினோம். அந்த பல்லு வந்த உடனே கொழுக்கட்டை கொட்டுவினோம். அதோட அந்த கொழுக்கட்டை கொட்டுற நேரம் வந்து ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. என்னடா வந்து பள்ளி கொழுக்கட்டை கொட்டைக்கு கொழுக்கட்டையோடு சேர்த்து அதுக்கு அடுத்ததாக கொப்பி மற்றது காசு மற்றது ஒவ்வொரு துறைகள் சார்ந்த ஒவ்வொரு பொருட்கள் இருக்குது தானே, அதையும் வந்து மேலால் கொட்டுவினோம். கொட்டைக்கு அவன் எதை செலக்ட் பண்ணுறானோ அதில் அவர் வந்து தேர்ச்சி பெறுவார்ன்ற ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. அது மாதிரி ஒரு இது காலத்துக்கு பிறகு நானும் பார்க்க போகிறேன். சின்ன வயசில் பார்த்தது அதோட பெருசாக இப்படியான சம்பிரதாயங்கள் கணக்குக்கு போகலை. இன்றைக்கு போக கொடுத்துருக்கு. அதோட முக்கியமான விஷயம் என்ன வந்து கொழுக்கட்டை கொட்ட போகிறதே நான் தான். அவரோட மாமன் மேலே தான் கொட்டுவினோம். இப்போ நான் தான் கொட்ட போகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது எப்படி இருக்குன்ட்டு எனக்குமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. அதோட எங்களுடைய குடும்பம் சொந்த பந்தம் எல்லாரையும் வந்து காட்டுறோம். அதோட கணக்கு பேர் கேட்குற நீங்கள் காட்டுங்கன்னு இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கதான் வந்து அதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது அந்த மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தாய்லாந்து போய் பயணம் முடிஞ்சது. அதே மாதிரி இன்னும் ஒரு வெளிநாட்டு பயணம் வந்து தயாராக இருக்குது. நானும் ஜெர்மன் வந்து போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க தயாராக இருங்க. உங்களோட நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். இங்கே கொண்டாட்டம் நடக்கையில் கொண்டாட்டம் வந்து அங்கால் நடக்க போகுது. அதோட உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும். நானும் கனகாலத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன். எங்கேன்னா வந்து அம்மம்மா வீடு. அம்மம்மா இப்போ இல்லை, இருந்தாலுமே வந்து அந்த ஞாபகங்கள் என்றைக்குமே மறக்காது. இதுதான் வந்து எங்களுடைய அம்மாவின் அம்மா வாழ்ந்த வீடு. இப்படி இந்த வாசலால் வரைக்கும் இதில் ஒரு கதிரை எப்போவுமே இருக்குது. இந்த கதிரையை பார்க்க வந்து அவன் ஞாபகம் தான் வரும். இந்த கதிரையில் இருப்பா என்னென்னு சொல்கிற சமைச்சிட்டு மத்தியான நேரம் வந்தவன்டா இந்த கதிரையில் அவாமல் இருப்பா. ஒரு நாய்க்குட்டியும் வந்து இருக்கும். அவள் வாழ்ந்த ஞாபகங்கள் இந்த வீட்டுக்கு வந்தால் கட்டாயமே இருக்கும். ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு வயசான ஆள் இருக்கணும். என்னதுக்காண்டியண்டா வந்து அந்த குடும்பத்தையே ஒரு ஒன்றிணைச்சி ஏதாவது நிகழ்ச்சி என்றா கூட எல்லா சொந்த பந்தம் எல்லாமே வந்து இங்கே தான் ஒன்று கூடி அவள் இருக்கைக்கு வந்து எல்லா நிகழ்ச்சியும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா விஷயங்களும் வந்து இங்கே தான் நடக்கும். எல்லா சொந்த பந்தம் என்ன தான் கோபதாபம் சின்ன சின்ன கசப்பான நிகழ்வுகள் இருந்தாலும் அந்த அம்மம்மாண்ட ஒரு மரியாதைக்காண்டி எல்லாருமே இந்த வீட்டுக்கு வருவினோம். இந்த இடத்துக்கு வந்து அந்த நிகழ்வுகளை சிறப்பாக செய்வினோம். அப்படி பெரியாக்கள் இல்லாத பட்சத்தில் வந்து சில விஷயங்கள் இடங்களுக்கு சில பேர் வேறு தவிப்பினோம். சின்ன கசப்பான நிகழ்வில் அது கட்டாயம் ஒரு பெரியாக்கள் இருக்கணுமென்றதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த அவள் இல்லாத பிறகு நான் அந்த விஷயங்களை என்னுடைய அனுபவ ரீதியாகவும் உணர்ந்து கொண்ட நான் ஒரு கட்டுப்படுத்துகிற கட்டாயம் ஒரு ஆள் தேவை. அப்போ அந்த வகையில் வந்து அவளுக்கு ஒரு சல்யூட், ஒரு சிங்கப்பெண் நான் வந்து கடைசி மட்டும் இருந்து பெரிய ஒரு விஷயத்தை செய்தவா அம்மம்மாண்ட பேர் வந்து நல்லம்மா. அவன்ட ஃபோட்டோ நான் இதில் போடக்கூடிய மாதிரி இருந்தால் போடுறேன். நானும் இந்த படியில் இருந்து அவளோட செல்ஃபி எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது பக்கத்தில் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவள் வாழ்ந்த வீட்டை பாருங்கள். இங்கே வந்தோடனே அந்த ஒரு நினைவுகள் கட்டாயமே மலரும்.
இப்போ ஃபுல்லாகவே வந்து பூக்கண்டுகள்லாம் வச்சு நல்ல சோலையாக இருக்கும். அதோட இந்தியாவில் ஒரு மாமரம் ஒன்று நிற்கிது. ஆகலும் புளிப்பும் இல்லை இனிப்பும் இல்லை, சும்மா சம்பல் போட்டால் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் சின்ன வயசுல எல்லாம் சாப்பிட்ட ஞாபகங்கள். இதில் இந்த இதில் மாதுளை இந்த மாங்காய் தான் இப்போ சீசன் தான். சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. வேறுங்க இது என்ன மான்னு தெரியலை, ஆனால் பழுத்தா நல்லா இருக்காது. ஒரு இளம் இதில் வந்து இதை வந்து நாங்கள் சும்மா என்னென்னு சொல்கிறது, அந்த சீவிர இதில் போட்டு உப்பு மிளகு தூள் போட்டு மாங்காய் சம்பல் செய்து சாப்பிட்டா சும்மா வேறு லெவலாக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பிஞ்சில் லைட்டாக பிளிக்குது, ஆனால் முத்தி இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். மேலே ஏறலாம். இதுவும் நல்ல பெரிய மரமாக இருந்தது. இந்த இதெல்லாம் ஒன்று சொல்லியாகும். இந்த மரம் பெரிய மரமாக சரைச்சிருந்து அதோட அங்கே பக்கத்து வல்லக்குள்ளே வந்து நாவல் மரம் இருந்தால் இப்போ ஒருக்கா வந்து எல்லாம் தரிச்சிட்டு போட்டிருந்தவ. இப்போ நான் அந்த படங்களில் வர மாதிரி அதுங்கால வளவு ஃபுல்லாக சருகுதான். படங்களில் வர மாதிரி நான் கொளுத்திட்டு தண்ணி எடுக்க கிணத்தடிக்கு போட்டான். கிணத்தடி இங்கேருந்து தூரம் வந்து வாங்க ஃபுல்லாக எல்லாம் பற்றி ஒரு ஃபயர் சர்வீஸுக்கு எல்லாம் கோல் வண்டி அதெல்லாம் பெரிய சம்பவம். சின்ன வயசில் நடந்த சம்பவங்கள் வர கேளாது. சரி, இப்போ நாங்கள் இப்படியே வந்து அங்கே போய் என்ன சம்பவம் நடக்கன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தனி சாப்பிடக்க பிடிக்கும். உப்பு மற்றது தூள் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சரி, இவ வந்து எங்களுடைய சித்தா. இதில் இருக்கிறது வந்து எங்களுடைய அம்மா. இந்த இவா கணக்கு பேர் வந்து நிற்கிறோம். இனி தான் நான் கிளம்பிருக்கணும். உங்களுக்கும் இருந்து கொள்ளுறோம். இவர் வந்து எங்களுடைய சித்தப்பா. இது கலண்டர் போல எனக்கு. இப்போ வேட்டி கட்டணும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதனால் வேட்டி கட்டி பார்க்குறோம். நிற்குது இல்லை வண்டிக்கு. நாங்கள் சரங்கட்டம் நிறைய கட்டும். இது நிற்காது, விழுந்துரு வையா. சித்தப்பா பெரிய டாஸ்க் போல இருக்கு. கீழரை கட்டுவோம், வண்டியை நிற்காது, இடுப்பில் கட்டுவோம். தள்ளுங்க. ஓகே, நான் பெல்ட் அப்படி அங்கே சரி. பாவாடை ஐ ஃபீல் லைக் இது பாவாடை வேறு ஃபீல் ஆகுது. ஒட்டுங்கள் கட்டுங்கள் சொல்லியிருந்தா நான் முதலே ரெடி பண்ணியிருப்பேன். சரி, ஏதோ அவசரத்துக்கு. எப்படி இருக்கு வேண்டி? சரி, தெரியலையா? குனிங்க அவளே எனக்கு எதுக்கு இருக்குதாட்டு தெரியல, இறுகித்தான் இருக்கு போல இருக்கு. சரி, ஓகே. ஆம்பளை பிள்ளை எனக்கு ஆமாண்ணா. ஓ, எங்கே நிற்கிறது? கொட்டை வேணும். ஓகே ஓகே நம்மளுடைய முதல் அனுபவம் பண்ணபடியாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பின்ன சரியா? போடும் போடும். சரி, கொட்டியாச்சு. என்ன இதில் என்ன எடுக்கிறானோ அதுதான் வந்து பெயின் எடுத்துது. இதில் வந்து என்ன எடுக்கிறோமோ அது மாதிரி தான் வேறு வேணும் வந்து.
வித்விக் அடுத்தது மூணு தான் மிரு இந்த காசு எடுக்கல இதை வச்சுட்டு தீத்தணுமா இந்த இந்த இங்கே பாருங்க கொஞ்சம் எந்த காலுக்கு என்ன வந்துருக்குது ரைட் ரெடி இங்கே பார்க்கலாம் அம்மா இங்கே பாருங்க அம்மா இங்கே இங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கலாம் இங்கே பார்க்கணும் நீங்கள் எல்லாம் இங்கே பாருங்க நீங்க இங்க பாருங்க ரெடி இங்க பார்க்கணும் ரெடி ரெடி நீங்க இங்க பாருங்க நீங்க இங்க பாருங்க மித்திக்கு சப்பாத்த போடணும் மற்றத போட போறீதா முடி போடு முடி எடுத்து ரெடி சரி அப்படி இங்கால டீ இங்கால கொழுக்கட்டை ரோல் உனக்கு தெரியுமா கொழுக்கட்டை ஏன் கொட்டுற தெரியுமா என்னடா தெரியாதுன்றாடா அப்போ இவனும் கனகாலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் கொழுக்கட்டை நிகழ்வுக்கு வந்திருக்கிறார். மற்றது எங்கள்கிட்ட சொந்த வந்தவன் எல்லாரையும் இன்றைக்கு தான் நானும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நானே கனகாலத்துக்கு பிறகு தான் பார்ப்பேன். சரி, இப்போ பார்த்துருப்பீங்க நிகழ்வுகளில் யாரெல்லாம் வந்தேன் அவ்வளோ பேரும் எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்தவ அதோட வராமையும் கணக்க பேர் இருக்கிறோம். ஒரு சின்ன நிகழ்வுன்றபடியா ஒரு குறுகிய வட்டத்தெல்லாம் சொன்னது. ஆனால் சொல்லாதாக்கள் குறைக்க ஆகிங்க ஏண்டா இதுக்கு சொல்லணுமா
இவர் யாருண்டு பார்த்தீங்கன்னா சின்ன பொடி எங்கடா இருந்தாங்க இப்போ எங்களோட பேர் மேல அளவளர்ந்துட்டாங்க. இவன் வந்து எங்களுடைய தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுங்க இவர் என்னுடைய தம்பியோட. ஆனால் பார்த்தா என்னை விட இவன் தான் இது. மற்றது சில பேர் யோசிப்பீங்க என்னடா எங்களோட குடும்பத்தில் எல்லாரும் பல்காக இருக்கிறாங்க. எங்களோட குடும்பத்தில் எல்லாரும் அப்படி தானே. எத்தனை வயசு பிள்ளைக்கு? 17 வயசு பிள்ளை எப்படியா இருக்கும் பாருங்க. இதே மாதிரி தான் டாடு வீடுதான் தோட்டம் கொஞ்சம் இதா இருக்கும். சரி, அதோட என்ன ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். கணக்க விஷயங்கள் கதைக்கெல்லாம் போயிட்டு ஏன்னா எக்கச்சக்க பேர் வந்துட்டு போனவன் அந்த இடத்துல நாங்களும் நின்று கதைக்கிறதுக்கு இயலாது. ஏண்டா ஃபுல்லாகவே வந்து சொந்த பந்தங்கள் என்றபடியா வந்து அந்த இடத்துல இருந்து கதைக்கலாம். அதனால நானும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொண்டாட்டம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. சின்ன ஒரு குடும்பத்தில் நடந்த கொண்டாட்டம் தான். என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா ஏன் இதெல்லாம் செய்யறேன்னு தெரியுமா? பல்லு வளர்ந்ததுக்கு பல்லு வளர்ந்ததுக்கு போட இல்லையடா. பல்லு கொழுக்கட்டை இல்ல, பல்லு கொழுக்கட்டை இல்ல. அப்படிதான். சரி, இவன் சொன்னது வேறதான். கூடுதலா ஒரு பல்லு வளர்ந்தா பிறகு கொழுக்கட்டை கொட்டிக்கணும். ஆனா அதுல ஒரு சம்பிரதாயம் இருக்கு. கொழுக்கட்டை கொட்டைக்கு அந்த எல்லாம் கொட்டினோம். தொடக்கத்துல நீங்க பார்த்துருப்பீங்க பேனை வெப்பினம் மற்றது ஒவ்வொரு துறைகள்ல இருந்து எல்லாமே கொட்டிக்கணும். பேனை மற்றது காசு, பிஸ்கெட், சாக்லேட்ஸ் அப்படி கணக்க விஷயங்கள் கொட்டிக்கணும். கொட்டைக்கு எதை முதலாவது எடுக்கிறாரோ அதுல நல்ல தேர்ச்சி வருவார். முதலாவது என்ன எடுத்தோம் சொல்லுவாங்க? பெண். ரெண்டாவது கொழுக்கட்டை. மூன்றாவது சாக்லேட். கடைசி மட்டும் காசு எடுக்கல கவலைப்படாது. கடைசி மட்டும் காசு எடுக்கல. நான் கடைசியா கொடுத்துட்டு வந்து அடே காசு தேவடா வாழ்க்கைக்கு வச்சு கொள்றாது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு வந்த நான். என்னோட வளர அவங்களும் கொஞ்ச காலத்துல எல்லாமே என்னன்னு சொல்றது டப்பு டிப்பண்டு உலகம் ஓடிக்கொண்டு இருக்கு. நாங்கெல்லாம் என்னன்னு சொல்றோம் அப்படியே இருக்கிறவன்ற மாதிரி ஒரு ஜோசின் ஒன்று வருது. ஏன்டா எல்லாருமே பார்க்க கண்ணுக்கு முன்னால பார்க்க டப்பு டிப்பண்டு வளர்ந்து போறாங்க. என்ன அப்போ என்ன மாதிரி போகுது கூட அழுவத போகுதா? நல்லா போகுதா? மீச வேற வளருது. ஆள் வந்து ஜெப்னாயின்ல படிக்கிறார். யாராவது பார்க்குற டீச்சர்ஸ் மேலே யாராவது கண்டிங்கண்டா ஆளை கொஞ்சம் கவனிங்க. என்னடா அதில் கனகால இது என்ன கிளாஸ் டீ? நான் இப்போ என்ன எனக்கு பிடிக்கும். நான் இப்போ காமர்ஸ் தானே. காமர்ஸுக்கு ஒரு கிளாஸ். பிரச்சனை இல்லை. அப்படியோ அப்போ காமர்ஸ் படித்து அப்போ அக்கௌண்ட்னா வர போறீங்க. சரி, அப்படியே எங்களுடைய சித்தாண்ட வீடை உங்களுக்கு சுற்றி காட்டு. அதோட முக்கியமாக இந்த வீட்டில் ஒரு விஷயம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டணும். நீங்கள் மறந்த விஷயம், இந்த டிவி இன்னுமே வந்து இங்கே ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க. பழைய காலத்தில் பாவிச்சிருப்பீங்க சிஆர்டி டிவி. ஆனால் இப்போவும் இந்த டிவி திருத்தி பாவிப்பீங்க. ஏண்டா ஏதோ சொன்னவன் ராசியமா சொல்ல போனவன் அது பல காலமா வேலை செய்யாம இல்ல. ஆனா அது திருத்திதான் வேலை செய்யும். இவங்க பெருசா கவனிக்கிறீல்ல அந்தபடி அந்த இதுல பெருத்து பெரிய குட்டியா நிக்கிறாருல்ல அவர் தான் இதுல சிறிய குட்டியா இருக்கிறாரு. வேற மற்றது இதுல அம்மம்மா சொல்லியிருப்பேன் வழியில. அதுதான் அம்மம்மா, எங்களுடைய அம்மம்மா. அதான் திருமதி கந்தசாமி நல்லம்மா. இவர் தான் சின்னத்தம்பி கந்தசாமி. மற்றது இது வந்து எங்களோட சித்தப்பாண்ட அப்பா. ரைட், எங்களுக்கு லெட்டர் எல்லாம் வந்தால் இந்த வீட்டுக்கு தான் வரும். கூடுதலாக இந்த அட்ரஸ் தான் பாவிக்கிறாங்க. அப்போ இங்கே தான் வந்து நாங்களும் எடுத்துக்கொண்டு போகிறது. சரி, அப்படியோ அங்கே இருந்து காய்ச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அப்படியோ வீட்டை வந்துட்டோம், வெளிக்கிட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் என்ன வந்து பலகாரங்கள் அதெல்லாம் கட்டித்தறிட்டோம். அது மாதிரி வீட்டை ஹிந்தி அன்னைக்கு நான் நினைக்க ஹிந்து எனக்கு என்ன சம்பவம் செய்துட்டார். சரி, ஹிந்தி எனக்கு நேசமணிக்கு பலகாரங்கள் கட்டி கத்துறாங்க. அதுல கதைக்கு போனாங்கல்ல, அப்ப அவன் அங்க விட்டுட்டு வந்தான். அப்ப இன்றைக்கு இரவு சாப்பாடு கட்டு. சரி, இப்படியே வீட்டை போவோம். நல்லா இருந்தது. இப்படியான ஃபங்க்ஷன்கள் நடக்கதானே எல்லாருமே வரைவினோம். அம்மம்மா இருக்க எப்படி எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரையணும். அது மாதிரி இன்றைக்கும் இந்த முறையும் நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அதோட எங்கள் அக்கா ஒரு ஆள் வந்திருக்கிறார், ரோசி அக்கா டாக்டர். அவளோட கதைக்க கிடைக்கல. திரும்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போய் நாங்கள் கதைப்போம் இருட்டிட்டு. அதோட இவனும் இன்றைக்கு தான் அந்த பல்லு கொழுக்கட்டை கொட்டுற நிகழ்வுக்கு வந்திருக்கிறான்னு சொல்ல கடைசியா பார்த்து பல்லு கொழுக்கட்டை தங்கச்சிட்டு. அப்போ எத்தனை வருஷம் வேண்டாம். அதுக்கு பிறகு கொட்டையில எல்லாரும் எல்லா சமயத்துலையும் பல்லு கொழுக்கட்டையில வருஷங்களா ஆகுது. அதே மாதிரி நானும் தான்
நானும் பல வருஷத்துக்கு பிறகு போகிறேன். கூடுதலாக வீட்டுக்காரோட இருக்க வீட்டுக்காரருக்கு ஃபங்க்ஷன் சொன்னால் வந்து போக மாட்டான். இது அக்கா அண்ணா தம்பி என்று அவையில் சொன்னால் எங்கள்கிட்ட நேரடியாக சொல்லிக்க அது போகாமல் இருக்கல. அது மனங்க கட்டாயமே போய் ஆகணும். அப்புறம் திருப்பூருக்கா காணக்க ஒரு எனக்கு மூவ் பண்ண இல்லாமல் இருக்கும். அப்போ கட்டாயம் எனக்கு யாராவது ஏதாவது சொன்னால் நான் கட்டாயம் அந்த இடத்துல போகத்தான் பார்ப்பேன். அப்படியான ஒரு சம்பவங்கள் வீட்டுக்காரருக்குன்னா வீட்டுக்கார தம்பி இருக்கா போண்டா லேட்டு விட்டுருவேன் அப்படியோ நின்றுவோம். சரி, உங்களோட கொமர்ஸிலையும் சொல்லுங்க. அதோட எத்தனை பேருக்கு இந்த இதில் வந்தாக்கள் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் எங்களுடைய சொந்த பந்தம் தான். அதோட கணக்க வீடியோ பார்க்குற கணக்க பேருக்கு எங்களோட சொந்தக்காரருக்கு சொந்தமாக இருக்கிறீங்க. அதில் எல்லாம் வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுறவ அதுவும் சந்தோஷம். அது மாதிரி இதுலேயும் வந்து கணக்க பேர் புதுசாக பார்ப்பீங்க. சரி, சந்திப்போம். பல அர்த்தம் திருப்ப போய் எடுக்கிறதா இல்லாட்டி போகிறதான்னு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். பார்ப்போம்.